ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா பெரம்பலூர்ல இருக்கோங்க. பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கோம். இந்த வீடியோல நாம பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், இங்கிருந்து எங்கெங்கெல்லாம் போறதுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு, பக்கத்துல ஸ்டே பண்றதுக்கு என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஃபுட்டுக்கு என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் டீடைல்டா பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, இப்ப நாம பெரம்பலூர் டவுனுக்குள்ள இருந்து பஸ் ஸ்டாண்ட் வர்ற என்ட்ரன்ஸ்ல இருக்கோங்க. ஃப்ரண்ட்லயே வந்து விழுப்புரம் டு திருவண்ணாமலை பஸ் இருக்குங்க. சாரி, விழுப்புரம் டு பாண்டிச்சேரி பஸ் இது, GVR. வெளியே கம்மங்கூழ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இங்க வெயில் பயங்கரமா அடிக்கும். வெயில் காலத்துல எல்லாம் சும்மா அடிச்சு பின்னும். அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம், எல்லா ஊர்லயும் வந்து அறிஞர் அண்ணா பேர்ல தான் வந்து பேருந்து நிலையம் இருக்கும் போல. அண்ணா, பெரியார், இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல கலைஞர் பேர்ல, ஜெயலலிதா அம்மா பேர்ல, எம்ஜிஆர் பேர்ல எல்லாம் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் மேக்சிமம் பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம்னு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ்ங்க. கரண்ட்லி அண்டர் ரெனோவேஷனுங்க நம்ம பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டு. ஃப்ளவர் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. காஃபி ஷாப்ஸ், ஸ்நாக்ஸ் கடைங்க, இதெல்லாம் நிறைய இருக்கு. ஃப்ரண்ட்ல பில்லர் போடுறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால எல்லா பக்கம் நோண்டி வச்சிருக்காங்க. இது வந்து ஜெயங்கொண்டம் போற பஸ். பெரம்பலூர் டு கும்பகோணம், ஜெயங்கொண்டம், அரியலூர் வழியா போகும் போல. பூக்கடைங்க நிறைய இருக்குங்க. இங்க பாருங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் குவிச்சு வச்சிருக்காங்க. பஜ்ஜி போண்டா கடைங்கெல்லாம் இருக்கு. எல்லா பக்கம் தொட்டு விழுந்தா போதும் ஒரு டீ கடை இருக்கு. ஜூஸ் கடைங்க நிறைய இருக்கு. நிறைய கும்பகோணம் டிப்போ சேர்ந்த பஸ்ஸஸ் தாங்க இருக்கு. பெரம்பலூர் திருச்சி மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட். இது வந்து துறையூர் போற பஸ்ஸுங்க, பெரம்பலூர் டு துறையூர். மொபைல் ஆக்சஸரி, வாட்ச் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. நிறைய ஃப்ளவர் ஷாப்ஸ், கலர்ஃபுல்லா இருக்கு பஸ் ஸ்டாண்டு. இங்க பாருங்க, பில்லர் போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 4-5 months ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி, திருச்சி போற பஸ்ஸஸ், தொழுதூர் போற பஸ்ஸஸ், லப்பைக்காடு, திட்டக்குடி, கூடலூர், விழுப்புரம். கூடலூர்னா ஒன்றும் இல்லை, கடலூர் தான் கூடலூர்னு இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இங்கே போகிற பஸ்ஸஸ் எல்லாம் நிற்கிற பிளாட்ஃபார்ம் இது. பெரம்பலூர் டு திருச்சி பிரைவேட் பஸ்ஸு. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. இங்கே டைம் டேபிள் போட்டிருக்காங்க. எங்கெல்லாம் கனெக்டிவிட்டி இருக்குன்னா திருச்சி, அரியலூர், துறையூர், நாமக்கல். இருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நாமக்கல், ஆத்தூர், சேலம், கரூர், முசிறி வழியா, மேட்டுப்பாளையம், நாமக்கல் வழியா, கள்ளக்குறிச்சி, கூகையூர் வழியா, தலைவாசல் வழியா 2 ரூட் இருக்கு. அகரம், சீகூர் வழி லப்பைக்குடி, திட்டக்குடி பார்டர் வழி வேப்பூர், வெள்ளுவாடி. இங்கெல்லாம் நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு. டே ஃபுல்லா பஸ் இருக்கு.
மக்களே இந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா இலுப்பைக்குடி பஸ், இது அகரம் சீகூர் பஸ். உள்ள நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குங்க, வெஜ் நான்வெஜ், ஜூஸ் ஷாப்ஸ். ராணி ஹோட்டல்னு ஒண்ணு இருக்கு. இங்க பாருங்க, கலைஞர் பேருந்து நிலையம் திருச்சி, பெரம்பலூர் டு திருச்சி. திருச்சிக்கு தான் நிறைய பஸ்ஸஸ். பெரம்பலூருக்கு பக்கத்துல இருக்கிற பெரிய சிட்டின்னு பாத்தீங்கன்னா திருச்சி தாங்க. அதனால உங்களுக்கு டவுன் பஸ்ஸஸும் நிறைய இருக்கு, டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸும் நிறைய இருக்கு, பிரைவேட் பஸ்ஸஸும் நிறைய இருக்கு. இப்ப நாம என்ட்ரன்ஸ் பக்கத்துல இருக்கோங்க. நம்ம சென்னை பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்புற இடம். பெரம்பலூர் டு பெண்ணாடம் பஸ் இருக்கு திட்டக்குடி வழியா. இங்க பாருங்க, திருச்சி, பெரம்பலூர், கீழப்புலியூர், திட்டக்குடி. அந்த சைடு ஃபுல்லா சென்னை, விழுப்புரம் போற பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு. வந்து அப்படியே ஃப்ரண்ட்லயே கிளம்பிடுவாங்க போல. அம்மா உணவகம் இருக்கு ஃப்ரண்ட்ல, நிறைய ஹோட்டல்ஸ். இங்க பாருங்க, கடலைக்காய் வேவிச்சு வித்துட்டு இருக்காங்க. மக்களே, அம்மா உணவகத்துக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா இந்தியா ஒன் ஏடிஎம் இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு கேஷ் எல்லாம் எடுக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் உள்ள பார்த்துட்டு வெளியே ஹோட்டல்ஸ், தங்கறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆட்டோஸ் எல்லாம் உள்ளேயே வந்துருது. சென்னை பஸ்ஸஸ் பாருங்க, எவ்ரி 5 minutes ஒரு பஸ் இருக்கும் போல. என்கொயரி ஆஃபீஸ் ஃப்ரண்ட்லயே இருக்கு. இன்கேஸ் ஏதாவது என்கொயரி பண்ணோம்னா பஸ் டைமிங்ஸ் பத்தி இங்க கேட்டுக்கலாம். இது காஞ்சிபுரம் பஸ்ங்க. மக்களே, நம்ம காஞ்சிபுரம், சென்னை, விழுப்புரம் பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்புற இடத்துக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. எக்ஸ்பேண்ட் பண்றாங்க போல. இன்னும் வந்து ஒரு 3-4 monthsல இன்னும் கொஞ்சம் டெவலப்டா இருக்கும். ஏன்னா ரொம்பவே வந்து சின்ன பஸ் ஸ்டாண்டா இருக்கு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு நல்லா பெரிய பஸ் ஸ்டாண்டா இருக்கணும்ல. புதுசா உருவாக்குன டிஸ்ட்ரிக்ட்ங்கிறதுனால ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து கொஞ்சம் டைம் ஆகும் போல. இங்க ஒரு திருச்சி பஸ் வந்துட்டு இருக்கு. திருச்சி டு தாம்பரம் பஸ் பெரம்பலூர் வழியா. மக்களே, இப்ப நாம பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருக்கோங்க. இங்க பாருங்க, இங்கேயும் நிறைய மணி டிரான்ஸ்பர், ஜெராக்ஸ் கடைங்க, மெடிக்கல் ஷாப்ஸ், கூல் ட்ரிங்க் ஷாப்ஸ், ஃபுல் பிஸியா இருக்கு ரோடு. மொபைல் ஷாப்ஸ் இருக்கு. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஹோட்டல் பாவர்ச்சி, ஹோட்டல் வள்ளலார், என்ன தம்பு காப்பாரா, இது என்ன பேர்னே தெரியலையே. ஒரு வெஜ் ஹோட்டல் இருக்கு. ஹோட்டல் வள்ளலாரும் வெஜ் தான் நினைக்கிறேன். ஹோட்டல் பாவர்ச்சி வந்து நான்வெஜ். ஸ்டே பண்றதுக்கு வந்து ஹோட்டல் சிவாஸ்னு ஒண்ணு இருக்குங்க, ஏசி ரூம்ஸ்னு போட்டிருக்காங்க. மக்களே, பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே உங்களுக்கு எக்கச்சக்க கடைகள்ங்க. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கடைங்க இருக்கு. ஹோட்டல் சிவாஸ் சொன்னால அங்க இருக்கு பாருங்க. இது ஸ்டே பண்றதுக்கான ஆப்ஷனுங்க. ஜிகிர்தண்டா ஸ்டோர் ஒன்னு இருக்கு, கேசினோ பார்னு இருக்கு. இதெல்லாம் ஹோட்டல் வள்ளலார் பில்டிங் இருக்கிற இடத்துல இருக்கு. டவுன்ல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு என்டர் ஆகிற இடத்துல இருந்து தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ரூம்ஸ் எல்லாம் இருக்குங்க. சொன்னால ஏசி ரூம்ஸ், ஹோட்டல் சிவாஸ். அதுக்கு கீழேயே சித்ரா காஃபி பார் இருக்கு, அரசன் மெஸ் இருக்கு, அற்புதா ஹோட்டல் இருக்கு. ஃபுட்டுக்கு எக்கச்சக்க ஆப்ஷன் உங்களுக்கு. இங்க பஸ்ஸஸ் என்டர் ஆகிற இடத்துல இருக்கிற ஜங்ஷன்ல இருந்து தான் வந்து உங்களுக்கு கலெக்டரேட் ஆபீஸ் போறதுக்கெல்லாம் வந்து வே இருக்கு.
இங்க ஆர்ச் இருக்கு பாருங்க, அதுதான் கலெக்டரேட் ஆபீஸ் போற வழி. இது கடலூர்ல இருந்து வர பஸ்ஸுங்க. மக்களே, நம்ம பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ்ஸஸ் எக்ஸிட் ஆகிற வழி ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி பார்த்தோம்ல, அதுக்கு மேலேயே பாத்தீங்கன்னா பகவதி ஏசி ரூம்ஸ் இருக்கு, ஹோட்டல் ஸ்டே பண்றதுக்கு. வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அதுக்கு பக்கத்துல அம்மா பிளாசான்னு ஒரு பில்டிங் இருக்குங்க. அதுலயும் வந்து உங்களுக்கு ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. மக்களே, நம்ம அஸ்வின்ஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஏஆர்எஸ் ரெசிடென்சின்னு ஒன்று இருக்குங்க. ஹோட்டல் சூர்யா, ஏஆர்எஸ் ரெசிடென்சி, ஒரு 4-5 ஹோட்டல் இருக்குங்க ஸ்டே பண்றதுக்கு. ஏஆர்எஸ் டவர்ஸ்னு இருக்கு பாருங்க, அதுலயும் ரெசிடென்சி இருக்கு, ஹோட்டல் ஸ்டே பண்றதுக்கு. டவுனுக்குள்ள உங்களுக்கு ஷேர் ஆட்டோஸும் ஓடுது. நீங்க வந்துட்டு லோக்கல்ல டிராவல் பண்ணோம்னா ஷேர் ஆட்டோஸ் எடுத்துக்கலாம் போல. இங்க பாருங்க, ஹோட்டல் சூர்யா, ஏஆர்எஸ் ரெசிடென்சி, சாந்தி ரெஸ்டாரண்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஃபுட்டுக்கு, ஸ்டேக்கெல்லாம். மக்களே, நம்ம அஸ்வின்ஸ்ல ரூம்ஸ் பார்த்தோம்ல, அதுக்கு பக்கத்திலே வேதா ரெசிடென்சின்னு இருக்குங்க. இங்கேயும் ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. இது அம்மன் பிளாசா பில்டிங். ஓகேவா, ரூம்ஸ்னு போட்டிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அதுக்கு ஆப்போசிட்லயே வந்து ஷேர் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. ஃபுட்டு, ஸ்டே, பஸ் கனெக்டிவிட்டி, பேசஞ்சர்ஸ்க்கு தேவையான ஷாப்பிங் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாமே பக்கத்திலே இருக்கு. வெளியே இருக்கிற ஃபெசிலிட்டிஸும் பார்த்தாச்சுங்க. ஸோ சீக்கிரம் ரெனோவேட் பண்ணி முடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் கதகதகதான் தான் இருக்கும் போல. நிறைய பஸ்ஸஸ் வந்துகிட்டே இருக்கு அடுத்தடுத்து. அதனால மக்கள் கூட்டம் கொஞ்சம் நிறையவே இருக்கு. மதிய நேரங்கிறதுனால ஹோட்டல்ஸ் எல்லாம் வேற செம்ம பிஸியா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எல்லா பக்கமுமே கூட்டங்க. உள்ளுக்குள்ளேயே ஷேர் ஆட்டோஸும் வருது. பட் நாட் பேட்னு வச்சுக்கோங்களா, சமாளிக்கிற அளவுக்கு இருக்கு. மதுரை பஸ், விழுப்புரம் பஸ், திருச்சி டு கள்ளக்குறிச்சி பஸ் எல்லாம் லைனா நின்னுட்டு இருக்காங்க. ஐ திங்க் டவுன்ல இருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு போய் ஒரு புது பஸ் ஸ்டாண்ட் கட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம் 10வது தான் தோணுது லாங் டேர்ம்க்கு. பெரம்பலூர் மக்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்க, என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா ஊர்லயுமே இப்போ ஊர்ல இருந்து கொஞ்சம் அவுட்டர்ல நல்லா புது பஸ் ஸ்டாண்ட் பெருசா கட்டுறாங்க. அதே மாதிரி நம்ம பெரம்பலூர் மாவட்டம் ஹெட் குவார்டர்ஸ் இது பெரம்பலூர் சிட்டி, அதுக்கும் கொஞ்சம் நல்லா கட்டினாங்கன்னா நல்லா இருக்கும். மக்களே, இது வந்து திட்டக்குடி போற பஸ்ஸுங்க. திருச்சி டு திட்டக்குடி வயா பெரம்பலூர் தொழுதூர். நிறைய பிரைவேட் பஸ்ஸஸ் தாங்க வருது, எக்கச்சக்கமான பிரைவேட் பஸ்ஸஸ். இது வந்து லப்பைக்காடு போற பிரைவேட் பஸ். திருச்சி, பெரம்பலூர், தொழுதூர், லப்பைக்குடி, காடு. இந்த நேமெல்லாம் நான் இப்பதான் கேள்விப்படுறேன்னு. செட்டிக்குளம்ங்கிற ஊருக்கு போற பஸ் இது. மக்களே, இது துறையூர் போற பஸ்ஸுங்க. செந்தாரப்பட்டி. கள்ளக்குறிச்சி மாவட்டம், அதுக்கப்புறம் திருச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், இதெல்லாம் வந்து நம்ம பெரம்பலூருக்கு பக்கத்துல இருக்கிற ஊருங்கிறதுனால நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு அந்த ஊருக்கெல்லாம். ஆத்தூர் பஸ் ஒன்று நின்றுட்டு இருக்கு.
மக்களே இங்க வந்து ஆத்தூர் போற பஸ் இருக்குங்க. ஆத்தூர், அரியலூர். பஸ் ஸ்டாண்ட் நீட்ஸ் குயிக் ரெனோவேஷன். 10ல திணறுது பஸ் ஸ்டாண்டு. இது பாருங்க, இது அரியலூர் போற பஸ்ஸுங்க. ஸோ மக்களே, நம்ம பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி, ஸ்டே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ், சாப்பிட்றதுக்கான ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே டீட்டெயில்டா பார்த்தாச்சுங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுத்தி சுத்தி காமிச்ச மாதிரி பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட் நீட்ஸ் அ குயிக் ரெனோவேஷன் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸோட பஸ் ஸ்டாண்டு இவ்வளோ சின்னதா இருக்கு அண்ட் ரொம்ப பழசாவும் இருக்கு. புது பஸ் ஸ்டாண்டுன்னு பேரு, பட் ஆனா ரொம்ப பழசா இருக்கு. நீட்ஸ் குயிக் அப்கிரேடேஷன். சீக்கிரம் கட்டி முடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட் மக்களே. See you.